जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. சௌந்தர்ய லகரி தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். சிவத்துக்கும் ஜீவசக்தி ஆண் பெண் பெயர்கள் தொடர்கிறது. இகாராந்தமாக ஸ்திரீ பெயர்கள் மட்டும்தான் என்றில்லாமல் ஹரி, கணபதி, ராமமூர்த்தி என்றிப்படி பல புருஷ பெயர்களும் முடிகின்றன. ஆனால் ஆகாராந்தமாக பெண் பெயர்கள் மாத்திரமே இருக்கின்றன. புல்லிங்கத்தில் அதாவது ஆண்பாலில் ஆகாராந்தமான பெயரே கிடையாது என்று சப்த புஸ்தகத்தை பார்த்தால் தெரியும். புருஷ சப்தங்களில் அகாராந்தமான ராம சப்தத்துக்கு அடுத்தாற்போல இகாராந்த ஹரி சப்தம்தான் போட்டிருக்கும். ஆவில் முடிவதாக எதுவுமே கிடையாது. ஸ்திரீ சப்தங்களிலோ அகாராந்தமே இருக்காது. எடுத்த உடனேயே ரமா என்று ஆவில் முடிவதுதான். அப்புறம் ஈயில் முடியும் மதி சப்தம். அதற்கப்புறம் ஈயில் முடியும் கௌரி சப்தம். நாம் தமிழில் லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி என்று ஈயாக குரிலில் எழுதும் எல்லாமே சம்ஸ்கிருத மூலத்தில் லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி என்று நெடிலான ஈயில் தான் முடிவது. இந்த ஈ வித்தியாசம் பார்க்காமல் நான் சேர்த்தே சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறேன். ஈயில் முடியும் மிக பெரும்பாலான பெயர் சொற்கள் பெண்பாலாகவே இருக்கின்றன. இகாராந்தத்தை விடவும் குறைவாகவே ஆண்பாலில் ஈகாராந்தம் இருக்கிறது. சேனானி அதாவது சேனாதிபதி, கிராமணி அதாவது கிராமணியார் என்கிற கிராமத் தலைவர், சுதி அதாவது நல்ல அறிவு உள்ளவர் முதலான ஒரு சில, பிரம்மா, தாதா, கேசிகா, தர்பகா, த்வஷ்டா, ஆத்மா, குறிப்பு அமேயாத்மா, அப்ரமேயாத்மா முதலிய நாமங்கள் ஆத்மா என்று முடிவதை கருத்தில் கொண்டு கூறியிருக்கக்கூடும். என்றெல்லாம் ஆகாராந்தமாக விஷ்ணு சகசிரநாமத்தில் பெயர்கள் வருகிறதே, இவரானால் ஆகாராந்த புல்லிங்க சப்தமே இல்லை என்கிறாரே என்று நினைக்கலாம். இங்கே ஆவில் முடிவதாக சொன்ன எல்லா பெயர்களுக்கும் மூல ரூபம் அப்படி முடியாமல் வேறே விதமாகவே முடியும். பிரம்மாவின் மூல ரூபம் பிரம்மன், ஆத்மாவின் மூல ரூபம் ஆத்மன். இப்படியே கேசிகா, தர்பகா என்பதும் கேசிகன், தர்பகன்தான். தாதா, த்வஷ்டா என்பவை மூலத்தில் தாத்ரு, த்வஷ்ட்ரு என்றே முடியும். அதாவது ஆகாரத்தில் அந்த பெயர்கள் முடியவில்லை. பிதா என்று ஆண்பாலான தகப்பனாரை சொல்கிறோம். இதுவும் பித்ரு என்ற மூலத்தில் இருந்து வந்ததே. மாத்ரு, மாதா, பித்ரு, பிதா. சர்மா, வர்மா, குப்தா என்று சொல்லும் முறையே பிராமண, சத்திரிய, வைசிய ஜாதி பெயர்களும் மூலத்தில் ஆவில் முடியாமல் சர்மன், வர்மன் என்றும் குப்த என்று குறிலான அகாராந்தமாக முடிவதுமாகவே இருக்கின்றன. சகா, தோழன் என்ற புருஷ சப்தத்தை கூட ஆகாராந்தமாக சொல்லாமல் ரொம்பவும் வேடிக்கையாக சகி என்றே மூல ரூபம் காட்டி இகாராந்தமாகவே டிக்ளைன் செய்திருக்கும். அதாவது வேற்றுமை உருபுகளை சேர்த்து கொடுத்திருக்கும். முன்னேயே சொன்னார் போல அகாரத்தில் முடியும் ஸ்திரீலிங்க பெயரும் இல்லை, ஆகாரத்தில் முடியும் புல்லிங்க பெயரும் இல்லை. ஈ இரண்டிலும் முடிவதாக ஸ்திரீலிங்க பெயர்களே அதிகம் இருக்கின்றன. புருஷர்கள்தான் ஸ்திரீகளை விட நெட்டையாக இருப்பவர்கள். ஆனாலும் ஆனா ஆவண்ணாவை எடுத்துக்கொண்டாலோ குட்டை அதாவது குரில் அகாராந்தமே புருஷர்களுக்கு, நெட்டை அதாவது நெடில் ஆகாராந்தம் ஸ்திரீகளுக்கு என்று இருக்கிறது. இங்கே ஸ்திரீகளைத்தான் புருஷர்களை விட சிரித்து உயர்த்தி சொல்லியிருக்கிறது. குட்டை, நெட்டை, இ இரண்டுமே ஸ்திரீ பெயர் முடிவுகளில் அதிகம் இருக்கின்றன. சக்தி என்பதே ஈயில் முடிவதுதான். தேவி, ஈஸ்வரி என்பவை ஈயில் முடிகின்றன. அம்பாவும் அம்பிகாவும் ஆவில் முடிகின்றன. ஆ முடிவுதான் ஸ்திரீகளுக்கு எக்ஸ்க்ளூசிவ் என்றாலும் இகார ஈகாரங்களையே சக்தி ஸ்வரூபமாக சொல்வதுதான் வழக்கம். அதன் ரகசியம் மந்திரவித்துகளுக்கு தெரியும். இந்த விஷயம் ரகசியமாக போஷித்து அதிகாரிகளுக்கே அதாவது உபாசிக்க தகுதி பெற்றவர்களுக்கே சொல்ல வேண்டியது. சுருக்கமாக அத்தனைக்கும் ஜீவ சைத்தன்யத்தை
உயிர் இயக்கத்தையும் ஒளியையும் தருவது ஈகாரந்தான். சிவ என்கிற போது முதல் எழுத்தான சீயிலேயே அம்பாள் இகாரமாக பிரிவர ஒட்டிக்கொண்டு உயிர் தருகிறாள் என்று சொல்ல வந்தேன். சிவத்தில் இந்த ஈ போய்விட்டால் என்ன ஆகும்? புருஷ பெயராச்சே என்று இகாரத்தை அகாரமாக்கினால் என்ன ஆகும்? பரம மங்களமான சிவநாமாவே பரம அமங்கலத்தை குறிப்பதாக ஆகிவிடும். சீயிலிருந்து ஈயை மைனஸ் பண்ணினால் அது ச என்றுதானே ஆகும். அப்போது சிவம் சவம் என்றல்லவா ஆகிவிடும். ஈ என்ற உயிரெழுத்து தான் ஈஸ்வரனுக்கே ஜீவனை உயிரை தருகிறது. இது போனால் உயிர் போன சவம்தான். இதை சொல்லும் போதே இன்னொன்று கண்டுபிடித்திருக்கிறேன். ஈஸ்வரன் என்றாலும் முதலில் ஈதான் உட்கார்ந்திருக்கிறது. வேதாந்தத்தில் ஈஸ்வர சப்தம்தான் சகுண பிரம்மத்தை, அதாவது காரிய சம்பந்தமுள்ள பிரம்மத்தை குறிப்பது. காரியமெல்லாம் சக்தி பீஜமான ஈயில் தான் ஆரம்பிக்கிறது. பீஜம் என்றால் விதை. ஒரு சின்ன விதைக்குள் எப்படி மரமே மறைந்திருக்கிறதோ அப்படி மகா மந்திர சக்தியை உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டுள்ள திவ்ய அக்ஷரங்களையே பீஜம், பீஜாட்சரம் என்பது. சக்தி சேராவிட்டால் சிவம், சவம் என்பதை நம் தமிழ் வழக்கில் ஒலிகளுக்கு அழகாக பெயர் கொடுத்திருக்கும் முறையில் பார்க்கிறோம். சிவசக்தி பிரணவத்தில் ஈ வருகிறது. இதுதான் அம்பாளுக்கான அக்ஷரம் என்றேன். ஈ என்பது தமிழ் வழக்கில் உயிரெழுத்து. இதோடு கூட சிவசக்தி பிரணவத்தில் ஈஸ்வரனின் சப்தரூபமான மெய்யெழுத்து சேர்ந்திருக்கிறது. மெய் என்று உடம்புக்கு பேர். ஆக சிவசக்தி பிரணவத்தில் சுவாமி உடம்பு எழுத்தாகவும் அம்பாளே உயிர் எழுத்தாகவும் இருக்கிறார்கள். உயிரில்லாத உடம்பு என்ன? சிவம் மைனஸ் ஈ என்னவென்று பார்த்தோமே, அதுதானே. சக்தி இல்லாவிட்டால் சிவம். சவம் என்றால் என்ன அர்த்தம்? சிரித்து எஜமானி அம்மாள் இல்லாமல் ஐயாவுக்கு செயலே இல்லை என்று அர்த்தம். பேச்சு வழக்கை கூட சொன்னேனே, உனக்கு இதை பண்ண சக்தி இருந்தா பண்ணு, இல்லாட்டா சிவனேன்னு கிட என்கிறோம். செயல் புரியும் திறமை இருந்தால் சக்தி, ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றால் சிவனே என்று. இதிலிருந்து அவளின்றி அவனுக்கு செயலில்லை என்று ஆகிறதல்லவா? யாரானாலும் தங்களுடைய சக்தி, அதாவது எனர்ஜி போய்விட்டால் ஒன்றும் செய்யத்தானே முடியாது. பிரம்மமாகிற சிவத்துக்கும் அதன் சக்தி இல்லாவிட்டால் இப்படித்தானே இருக்க வேண்டும். தன் சக்தியை பிரம்மம் அறிந்தால்தான் அதை கொண்டு சிருஷ்டியை உண்டாக்க முடிந்தது. சக்தி இருப்பதாக அது அறியும்படி செய்ததும் அதனுடைய சக்திதானே. இதைத்தான் ஸ்தோத்திர தொடக்கத்தில் சிவனும் கூட சக்தியான உன்னோடு கூடியிருந்தால்தான் பிரபஞ்ச வியாபாரம் நடத்த திறமையுள்ளவராகிறார். இல்லாவிட்டால் அவரால் துளி அசையக்கூட சாமர்த்தியமில்லாமல் கிடப்பார் என்று சொல்லி இது சர்வ நிச்சயம் என்று உறுதிப்படுத்த ந கலு, அப்படித்தானே என்கிறார். சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்தஹ பிரபவித்தும் ந சேத் ஏவம் தேவோ ந கலு குச்சலக ஸ்பந்தித்தும் அபி, ஸ்பந்தித்தும் அசைவதற்கு, அபி கூட, குச்சலக நகலு சாமர்த்தியமில்லாமல் திராணியில்லாமல் தானே இருப்பார். சக்தி இல்லாவிட்டால் சிவம் சவமாகத்தானே கிடக்க வேண்டும். சிவத்துக்கும் ஜீவசக்தி ஆண் பெண் பெயர்கள் நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर.